நாலடியார் பாடல் எண் 6. இளைத்த நாள் எல்லை இகவா பிழைத்தொறி குற்றம் குதித்து உய்ந்தார் ஈங்கில்லை. ஆற்றப் பெரும் பொருள் வைத்தீர் வழங்குமின் நாளைத் தழீம் தழீம் தண்ணம்படும். இந்த பாடலின் பொழிப்புரையாவது, மனிதர்க்கு பல வினையின் பயனாக இறைவனால் விதிக்கப்பட்ட ஆயுட்காலம் அளவிற்கு மேல் ஒரு கணமும் கடவாது. யமனுடைய பாச பிணிப்பினின்றும் தவறி ஓடுதல் எவராலும் இயலாது. அதனால் எவர்க்கும் விரைவில் மரணம் வருவது நிச்சயமாம். ஆதலின் மிகுந்த பொருளை தேடி வைத்திருப்பவர்கள் தான தருமம் கொடுத்து மேற்கதியில் செல்வதற்கு புண்ணியத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்பது இப்பாடலின் கருத்து. இப்பொழுது பதவுரைக்கு செல்வோம். இளைத்த நாள் என்றால் பழவினையால் மனிதருக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் நாட்கள். எல்லை இகவா, எல்லை இகவா என்றால் தமக்குள்ள அளவை கடக்க மாட்டா. கூற்றம் பிழைத்து ஒரீ குதித்து உய்ந்தார் இங்கு இல்லை. அப்படின்னா, யமனிடத்தினின்றும் பிழைத்து என்றால் தப்பி பிழைத்து, ஒரீ நீங்கி, குதித்து உய்ந்தார் தாவி ஓடி, அவங்ககிட்டருந்து அவனுடைய பிடியிலிருந்து தப்பி குதித்து ஓடி பிழைத்தவர்கள் இவ்வுலகத்தில் எவரும் இல்லை. சரி, அடுத்தது 3வது அடியில் கடைசிக்கு போயிட்டார். நாளை, நாளைன்னா நமக்கு எப்போ வேணாலும் அந்த மரணம் வரும். அதை அது ஒரு குறிப்பு சொல், விரைந்து வரக்கூடிய அந்த இறுதி நாளை குறிக்கக்கூடிய குறிப்பு சொல். நாளை என்ன நடக்கும்? தழீம் தழீம் என்னும் தண்ணம்படும். மரணம் வரும் நாள் இன்னதென்று துணிந்து கூறாமல் பொதுப்பட மிக சமீபத்தில் வரும் என்பது தொனிக்க நாளை தண்ணம்படும் என்றார். நாளை என்பது காலவிரவை காட்டும் ஓர் குறிப்பு சொல். தண்ணம் அப்படின்னா பறை, அந்த அடிக்கிற பறை, பொதுவான பறை. அது இங்கு சாப்பறையை, சாவுப்பறையை குறித்து நிற்கிறது. அதாவது ஒரு இழவு நடந்துருச்சுன்னா அந்த வீட்டில் அடிக்கிற பறை, அது தன்னுடைய ஒலியை விளக்கி அந்த பறையிலிருந்து வர்ற ஒலிக்கு கருவியாக பெயராயிற்று. தண்ணம் அப்படிங்கிறது சாப்பறையானது என்னாகும்? தழீம் தழீம் என்னும் ஓசை உண்டாகும்படி அடிக்கப்படுதல் கூடும் அப்படிங்கிறது தான் பொருள். இங்கே தழீம் தழீம் அப்படிங்கிறது இரட்டை கிளவி. அப்படி தழீம் தழீம்னு அந்த பறை சத்தம் கேட்பதற்கு முன்பு வழங்குமின், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற பொருளை தானமாக கொடுத்து நற்கதி அடையுமாறு புண்ணியத்தை தேடிக்கொள்வீராக. ஆற்ற பெரும்பொருள் வைத்தீர். ஆற்ற அப்படின்னா மிகுதியாக. அதாவது திருக்குறள் ஆற்றன்னு ஒரு சொல் வரும் இல்லைங்களா? அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகையளாவிய கூழ். ஆற்ற இனிதேனா மிக இனிமையானது. அதுபோல் ஆற்ற பெரும்பொருள் வைத்தீர். மிகுதியாக பணத்தை சேமித்து பேங்க்லேயும் அங்கேயும் இங்கேயும் போட்டு வச்சுருக்கீங்களே, அவங்களுக்கு தான் சொல்கிறாங்க இது வழங்குமின், அதை தான தர்மமாக கொடுங்கள் என்பது இந்த பாடலின் பொருள். ஏன்னா செல்வம் நிலையாதது. நிலையாத அந்த செல்வத்தை சரியாக பயன்படுத்தி நிலைத்த புண்ணியத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்பது இந்த நாலடியார் பாடலின் பொருள்.